தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விஜய் அவர்கள் இந்த பொதுக்கூட்டம் சார்ந்தோ இல்லைன்னா மக்களை நேரடியாக சந்திக்கிறது சார்ந்தோ பொது இடங்கள்ல அவரை அலோவ் பண்றது இல்லாமே இருந்துச்சுல. இப்போ அந்த அலோவ் பண்ற ப்ராசஸ் ஒரு வழியா முடிஞ்சு புதுச்சேரியில மக்களை சந்திச்சிருக்காருங்க. முதல்ல நம்ம கணிச்சோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே போல தான் அந்த பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. பேருக்கு தான் பொதுக்கூட்டம், கிட்டத்தட்ட பரப்புரை கூட்டம் மாதிரி தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா இனிமே விஜய் அவர்களோட பரப்புரை கூட்ட நிகழ்வு இருக்குல்ல, மக்கள் சந்திப்பு நிகழ்வு, அதெல்லாம் வீக்கெண்ட்ல நடக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன கிழமைங்க? செவ்வாய்க்கிழமை. ஆனா இன்னைக்கு தான் புதுச்சேரியில இப்ப ஏற்பட்ட கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. புதுச்சேரி உப்பளம் மைதானம் இருக்குல்ல, இங்க மக்கள் சாரசாரியா கூட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒண்ணு முதல்ல சொன்னோம், QR கோடை பேஸ் பண்ண பாசஸ் இது இருந்தால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் அதிகபட்சம் 5000 பேர் விடுதல் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு மக்கள் திரளுவாங்கன்னு பார்த்தா அதை விட அதிகம். நிறைய கட்சிகளோட கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன முன்னெடுப்புகள் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச டிவிகே கூட்டங்களில் மட்டும்தான் கூட்டத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. விஜய் அவர்கள் வாகனத்தில் வந்து அதில் நின்றபடியே தான் பேசினாருங்க. இந்த மேடை அமைக்கிறாங்க அது இதுன்னு பல தகவல்கள் முதல்ல வெளியாச்சுல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்தாப்புல வண்டியில் நின்னபடியே தான் ஃபுல்லாக அங்கே பேசியிருக்காரு. இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, புசி ஆனந்திருக்கார்ல, அவர் மைக்கம் கையுமா சில விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துட்டு இருந்தாப்புல மக்கள் கூட்டங்களுக்கு மத்தியில். அப்போது பாஸ் இல்லாமல் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்ட்டும் அவங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறத பார்த்து ஆனந்த் அவர்கள் அவங்கள உள்ள கூப்பிட்டார் அப்படின்ட்டு ஒரு தகவல் மட்டும் வெளியாச்சு. கன்ஃபார்ம் பண்ணப்படல, தகவல் மட்டும் வெளியாச்சு. இது எல்லாத்தையும் அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஷியல் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஈஷா சிங்கிங் அவங்களோட பேர், காவல் கண்காணிப்பாளர், அது தெரியுறாங்களே அவங்க தான். செம கோவப்பட்டாங்க பயங்கரமா. லிட்டரலாக மைக்க போடுங்கிற அளவுக்கு போயிட்டானா பார்த்துங்க. அங்கே இருக்க சில போலீஸ் அஃபிஷியல்ஸ் வரைக்கும் அவங்க மனநிலை இப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா ஒரு அனர்த்தம் நடந்தாலும் அவங்க பதில் சொல்லும், அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல. ஒரு கடத்தில் டென்ஷன் ஆகிட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்களாம் சொல்லாதீங்க, ஏற்கனவே பல பேர் இறந்துருக்காங்க கரூரில் அப்படின்ட்டு அவங்க பயங்கரமாக இங்கிலீஷில் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருந்த நிர்வாகிகள்லாம், டிவிக்கு நிர்வாகிகள்லாம் சாரி மேடம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, அவங்க அக்ரஷனை பார்க்கணுமே நீங்கள். இதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் புசி ஆனந்தும் பேசினாப்ல. அப்புறம் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 31 கண்டிஷன்களை கொடுத்தாங்க போலீஸு. எவ்வளோ கண்டிஷன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி எப்படியாவது மக்களை பார்த்தே தீரணும், அதில் நாங்கள் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கோம், அதுபடிதான் இப்போ கூட நடந்துக்கிட்டு இருக்கு. அநேக ஒத்துழைப்பு தந்த போலீஸுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காருங்க. இது இப்போ மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா முன்னாடி ஒரு விஷயம் காமிச்சோம் பார்த்தீங்களா, வீடியோடு பார்த்துருப்பீங்களே, அதோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டேவிட் அப்படின்ற ஒரு பர்சன், இது ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் தான். இவர் துப்பாக்கி கையுமா வந்திருக்காருங்க அந்த கூட்டத்துக்கு. இந்த மெட்டல் டிடெக்டருக்குள்ள சோதனை பண்ணுவாங்களே, அந்த சோதனையப்போ இவர்கிட்ட துப்பாக்கி இருக்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டு போலீஸார் இவரை கூட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. யார் என்ன எதுக்கு இந்த கூட்டத்துக்கு துப்பாக்கிலாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு டிவிக்கு நிர்வாகி ஒருத்தர், அவரோட இந்த தனி பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நிர்வாகின்னு தனித்தனியா, அதில் ஒருத்தர் தான் இவருன்னு சொல்லியிருக்காராங்க. சிவகங்கை பேஸ் பண்ண அந்த நிர்வாகி, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க இவர் வந்திருக்கிறதா அந்த பிஸ்டல் இருக்குல்ல, அது சார்ந்த விளக்கத்தை இவர் கொடுத்துருக்காப்புல. இந்த விஷயத்த புசி ஆனந்துகிட்ட கேட்டாங்க செய்தியாளர்கள். என்ன சார் இது போல துப்பாக்கி கையுமா ஒருத்தர் கூட்டத்துக்கு வராரு, என்ன நடக்குது ஏது நடக்குது, பாதுகாப்பு குறைபாடுனா இருக்கான்ற மாதிரி கேட்டாங்க. புசி ஆனந்து துப்பாக்கியா அப்படின்ற மாதிரி அவரும் ஆச்சரியமா கேட்டு, சரி ஓகே என்னன்னு பார்க்குறோம் விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஹரிபரி இருக்குல்ல, அவர் அதில் அப்படியே முன்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் இந்த விஷயம் இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தலைவலியை பல பேர் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, ஆக்சுவலாக விஜய் அவர்கள் பேசினதை பல பேரும் ஊடகங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பாஜக கூட்டணியில் இருக்க என்ஆர் காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை பேசல, விமர்சிக்கல. இன்னொரு பக்கம் புதுச்சேரி சிஎம் இருக்கார்ல ரங்கசாமி அவர்கள், அவரை பற்றியும் ஒரு வார்த்தையோட விமர்சிக்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு வேளை இருக்குமோ தோணுதில்ல. சரி ரைட்டு விடுங்க. விஜய் அவர்கள் பேசினது இருக்குல்ல, அந்த காட்சிகளை செல்போன் மூலமாக ரங்கசாமி அவர்கள் அமர்ந்து அப்படி பார்த்துட்டு இருந்தார், ரசித்து பார்த்துட்டு இருந்தாப்புல.
ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு, விமர்சிக்காததை பற்றி சொல்லிட்டேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அவர் என்ன நாங்கள் பேசினாரும் ஒரு சாராம்சமாக சொல்லிடுறேன். தமிழகமும் புதுச்சேரியும் வெவ்வேறுலாம் கிடையாது. எனக்கு அது ஒன்று தான். உலகத்தில் எந்த மூலையில் நம்ம வகையராக இருந்தாலும் அவங்க நம்ம உயிர் தான். பாரதிகள் வாழ்ந்த பூமி தான் இந்த புதுச்சேரின்ற மாதிரி அந்தளவுக்கு பெருசாக பேசினாருங்க. நான் புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன். தமிழக அரசு மாதிரி, ஆக்சுவலாக இந்த வார்த்தைகள் அவர் சொன்னாப்லாங்க, தமிழக அரசு மாதிரி புதுச்சேரி அரசு கிடையாது, நமக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்ல வர்றாரு புரியுதா? கரூர் துயரத்துக்கு காரணம் நாங்கள் இல்லை, டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி அங்கே கை காமிச்சு வர்றாரு. புதுச்சேரி தேர்தல் காலத்தில் தாவேக்கா கொடி பறக்கும்னு வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு அந்த உரையை முடிச்சிருந்தாரு. விஜய் அவர்கள் பேசுகிற அந்த ஃபுல் ஸ்பீச் இருக்குல்ல, அதை இப்போ முழுமையாக கேளுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம் எல்லாரும் ஒண்ணுதான். தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான். வேற வேற வீட்டுல, வேற வேற ஊர்ல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா? அது எப்படி முடியும்? இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு, அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அதனால தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகையரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர், அரவிந்தர் ஆசிரமம், வில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க. அது மட்டும் இல்ல, மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண். அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா அரசியல்னு வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மளால மறக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா என்ன தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு, புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. அதனாலதான் இங்க நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன்.
அது மட்டும் இல்ல, இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. அத நம்ம மக்கள் பார்த்துக்குவாங்க. புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் 27ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும்ன்றது எண்ணமே இல்லை. அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும். டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை. இதெல்லாமே மேம்படுத்தணும். புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிற்கணும். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை. அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. அந்த நிதியும்
அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி, மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா, தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே. புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். கடைசியா, மீன் பிடிக்க செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது. அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் படு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இந்த நிலை மாற வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான். வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இவ்வளோ நெரிசலை பார்க்குறப்ப உங்கள் மனசில் என்ன தோணுது? அகெயின் இந்த நெரிசலை நம்ம பார்க்குறோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.